ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்டா வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிதானே? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்? மேம் டைப்ஸ் ஆஃப் கின் மோல்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ல தான் மேம் டைப்ஸ் ஆஃப் கின் மோல்டிங் ஓகே. முடிஞ்சிருக்கு. ட்ரையிங் பர்னிங் அதெல்லாம் எழுதல. பர்னிங் தான் ஆக்சுவலா நம்ம பர்னிங்ல தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் பார்த்துருக்கோம். பர்னிங் முடிஞ்சிச்சு. ட்ரையிங்க்கு தனியா டெஃபினிஷன் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நார்மலா அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ல ட்ரை பண்றது தான். ஓகே. ஸோ இதுல நெக்ஸ்ட் சில கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அது பார்க்கலாம். அண்ட் தென் சில ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரிக் மேசன்ட்ரி அண்ட் ஸ்டோன் மேசன்ட்ரி இதெல்லாம் நீ கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கோட் புக் நேம்லாம் கூட கேட்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம பிரிக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோட் புக்கோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 1077/1992. ஓகே. ஸோ இதுல வந்து காமன் பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கோட் புக் நம்பருமே ஞாபகம் வச்சுக்கணும். காமன் பர்ன்ட் கிளே பில்டிங் பிரிக் ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் டைட்டில். ஓகே. ஸோ இதுல வந்து சில வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ கொஸ்டின் ஏரியாவில் உள்ளது மட்டும்தான் கோட் புக்ல நான் எடுத்து சொல்றேன். ஸோ நார்மலா என்ன அப்படின்னா ஒரு பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் மீன்ஸ் நாமினல் சைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, மாடுலர் சைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆர் மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக். ஓகே. ஸோ ஒரு பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆர் மாடுலர் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்தவுட் மாத்தரை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஒன்லி அந்த பிரிக் சைஸ் மட்டும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 190 mm கிராஸ் 90 mm கிராஸ் 90 mm. ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக். நாமினல் சைஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த மாட்டர் திக்னஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 mm கிராஸ் 100 mm கிராஸ் 100 mm. ஓகே. ஸோ இதுல வந்து இந்த 10 mm எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கிறது எல்லாமே மாட்டரோட திக்னஸ். ஓகேவா? வித் மாட்டர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர்லயும் கேட்பாங்க. சென்டிமீட்டர்ல கேட்டா 19 சென்டிமீட்டர் கிராஸ் 9 சென்டிமீட்டர் கிராஸ் 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி 20 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ இதே மீட்டர்ல கேட்டாங்க அப்படின்னா 0.19 கிராஸ் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எம்எம்ல நான் சொல்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைல் பிரிக் அது கேட்பாங்க. டைல் பிரிக்கோட சைஸ், ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் அதிகமா இருக்கும். ஸோ அன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க. டைல் பிரிக் பாத்தீங்கன்னா 190 mm கிராஸ் 90 mm கிராஸ் 40 mm. ஓகே. இதான் வந்து டைல் பிரிக்கோட சைஸ். ஸோ இங்க மட்டும் லாஸ்ட் மட்டும் 40 mm வரும். அதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்குக்கும் டைல் சைஸோட பிரிக்குக்கும் சேஞ்ச். ஓகே. டைல் பிரிக்கோட சேஞ்ச். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு பிரிக்கோட ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் ஆஃப் ஒன் ஸ்டாண்டர்ட் பிரிக் பார்த்தோம் அப்படின்னா 3 kg. இதே நியூட்டன்ல கேட்டாங்கன்னா 30 நியூட்டன், கிராம்லனா 3000 கிராம்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டி. ஓகே. ஸோ நீங்க வந்து டென்சிட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, ஆர்சிசில எல்லாம் பார்த்துருப்பீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க டென்சிட்டிக்கு வேல்யூ ஒன்று 25 kN/m³. அதுதான். ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி ஃபார் ஆர்சிசி வந்து 25, பிசிசி வந்து 24 kN/m³. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இவ்வளவுதான். இதுதான் நமக்கு மேஜரா கேட்கக்கூடியது பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
நார்மலா பிரிக் ஒர்க்குங்கிறது ஓவரால் 1 மீட்டர் கியூபுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு மீட்டர் கியூபுக்கு நீங்க வந்து பிரிக் ஒர்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 மீட்டர் கியூப்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸோட இது வந்து 1 மீட்டர் கியூப் வால்யூம் வச்சுக்கோங்க. அதுல அந்த வால்யூம் ஆஃப் 1 நாமினல் பிரிக் என்னவா இருக்கும் அப்படின்னா நாமினல் பிரிக். ஸோ நாமினல் பிரிக்னாலே என்னது உங்களுக்கு மார்டர் திக்னஸோட இன்க்ளூட் ஆகும். 0.2 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 which means 0.002 மீட்டர் கியூப். ஓகே, மீட்டர் கியூப் அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்ல எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து ஒரு நாமினல் பிரிக்கோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து per மீட்டர் கியூப்ல கேட்குறாங்க. ஓகே, ஸோ தென் இப்போ 1/0.002 போட்டீங்கன்னா மொத்தம் 500 பிரிக்ஸ். இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லை வந்து நீங்க பார்த்தாலே தெரியும், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த பர்ன்ட் கிளே பிரிக்கோட பில்டிங் பிரிக்கோட சம் கோடல் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டெஸ்ட், இன்னொரு டெஸ்ட். ஸோ அது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் டெஸ்ட்ல டைமென்ஷன் டெஸ்ட். ஓகேவா, ஸோ டைமென்ஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 பிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க ரேண்டமா, லென்த் வைஸ் வித் வைஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ சூஸ் பண்ணி இப்போ 20 பிரிக்ஸ்க்கு 20 இன்ட்டு 190 அந்த மாதிரி போட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா அதோட சைஸ் இப்போ லென்த் வைஸ் பார்த்தோம்னா 190 தானே. ஸோ 20 இன்ட்டு 190 போட்டோம்னா நமக்கு 3800 வரணும். ஓகே, அப்படி இருந்தா கரெக்ட். அதே மாதிரி நமக்கு விட்த்தும் செக் பண்ணணும், அது இருந்தா கரெக்ட். அது இல்லை அப்படின்னா அதுல வந்து டைமென்ஷன்ல வந்து தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ லென்த் என்ன இருக்கணும், 3800 mm இருக்கணும் டைமென்ஷன் டெஸ்ட்ல. டாலரன்ஸ் லிமிட்னு ஒன்று உண்டு, அது இம்பார்ட்டன்ட். டாலரன்ஸ்னா இவ்வளோ வேணா சேஞ்சஸ் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. +or-80 mm ஆர் 2.11% இருந்துக்கலாம். அதே மாதிரி பிரெத் பார்த்தோம் அப்படின்னா 1800 mm. டாலரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் லிமிட் +or-40 mm ஆர் 2.22% இருந்துக்கலாம். அதே மாதிரி டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 × 90 வரும். ஸோ ஓவராலா 1800 mm தான் இருக்கும். டாலரன்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா +or-40 mm ஆர் சேம் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் டைமென்ஷன் டெஸ்ட்ங்கிறது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பிரிக்ல இன்னொன்று இம்பார்ட்டண்டா பார்க்கறது என்ன அப்படின்னா ஃப்ராக் தான் என்னன்னா, ஸோ இப்போ ஒரு பிரிக் இந்த மாதிரி இன்னர்ல ஒரு ப்ரொவிஷன் இந்த மாதிரி உள்ள இருக்கும். ஓகேங்களா, உள்ள வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டவுன்வர்ட்ஸா ஒரு டிப்ரெஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஒரு பிரிக்குக்கு மேல வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இது எதுக்காக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு இதுக்கு மேல நம்ம இன்னொரு பிரிக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 2 பிரிக்குக்கும் இடையில இப்போ மார்ட்டர்லாம் வைக்கிறோம்னா ஒரு பாண்ட் தேவைப்படும்ல, அந்த பாண்டுக்காக கொடுக்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே இதுல இந்த டிப்ரெஷனுக்கு பதிலாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பிரிக் மேனுஃபேக்சரர்ஸோட நேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணா இருக்கலாம், MKSB இந்த மாதிரி ஏதாவது. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் நேம் வந்து போடுவாங்க. அண்ட் தென் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மூலமா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஓவரால் பிரிக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பிரிக் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ற அந்த கிளே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ராக் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா அந்த ஃப்ராகோட சைஸ் என்ன, அந்த இம்ப்ரெஷன் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. லென்த் வந்து 100 mm, பிரெத் வந்து 40 mm, டெப்த் வந்து 10 mm to 20 mm. ஓகே, ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகணும். இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேம் BWனா பிரிக் வெயிட் தானே மேம்? பிரிக் ஒர்க் வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப். டன் மேம். ஓகே,
இது நீங்க 500 பிட்ஸ்னு போட்டுட்டாலும் சரிதான், இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் மேம். இதை கால் பண்ணிக்கோங்க. ஃபீல்ட் டெஸ்ட்னு போட்டுட்டு இந்த 20x190 38,800 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். நார்மலா ஆக்சுவலா வந்து 20 பிட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேணா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் டெஸ்ட், அதாவது ஃபீல்ட் டெஸ்ட்ல டைமென்ஷன் டெஸ்ட் ஹெட்டிங் போடுங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஸ் மேம். 20 bricks or மேம் 20 bricks are selected as random and arranged in lengthwise and widthwise. போட்டுட்டு இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, LBD எல்லாத்தையுமே. டன் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ராக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஃப்ராக் இஸ் a depression. மேம் depression provided top of the brick and then இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ராக் வந்து நம்ம டைல் பிரிக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. No frog is provided in tile brick. போட்டுட்டு அதோட சைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது L is equal to 100 mm, B is equal to 40 mm, D is equal to 10 mm to 20 mm. நெக்ஸ்ட் அதுலயே சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஃபங்க்ஷன். டன் மேம். ஓகே, ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் bond. It provide bond. Next point, to provide manufacturer name. Ma'am, to provide manufacturer name, ma'am. Name. Next point, to reduce the weight of the brick. Or clay quantity for brick preparation. Ma'am, clay quantity for brick preparation. Ma'am, purila. brick preparation. Okay. brick prepare பண்றதுக்கு நம்ம வந்து clay யூஸ் பண்ணுவோம்ல, அதோட குவாண்டிட்டி வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நமக்கு பிரிக்கோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கு. இந்த கோட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா IS 1077/1992. இந்த கோட் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் ஆன் அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நமக்கு என்ன மாதிரிலாம் பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35, 30. 35ங்கிறதுலாம் என்னது, அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து should not less than 35 அந்த மாதிரி மீனிங். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் 30, 25, 20, 17.5, 15, 12.5, 10, 7.5, 5, 3.5 இதெல்லாம் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு
பேஸ் பண்ணி மொத்தம் நமக்கு பிரிக்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 பிரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரென்த், இந்த கேட்டகரிஸ்ல உள்ள எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அண்ட் தென் அப்சார்ப்ஷன்ங்கிறது, வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறது கம்மியா இருக்கும். இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் இதுக்கெல்லாம். ஓகே, ஸோ நார்மலா ஒரு பில்டிங் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம அதை சொல்லியிருப்போம். மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 3.5 நியூட்டன் பெர் mm² இருக்கணும். ஆர் யூனிட் சேஞ்ச் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா 35 kg per centimeter² இருக்கணும். இதே மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 35 Newton per mm² or 350 kg per centimeter² இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நம்ம ஒரு டேர்ம் பார்த்தோம், வாட்டர் அப்சார்ப்ஷன். வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறத எந்த பார்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க கோட் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ IS 3495 part 2 இந்த கோடு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நமக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து செக் பண்ணுவாங்கல்ல பிரிக்குக்கு. ஸோ அதுக்கான கோட் வந்து IS 3495 part 2. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் வந்து ஒரு 24 hours வந்து நமக்கு வாட்டர்ல இமர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், 2 டிவிஷனா பிரிச்சிருப்போம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ்ல. இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 20% by weight. எதுக்கு அப்படின்னா அப் டு கிளாஸ் 12.5 வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்துருக்கோம்ல, இதுதான் அந்த 12.5 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் 15% by weight ஃபார் ஹையர் கிளாஸஸ். ஓகே, ஸோ இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா சம்டைம்ஸ் மேபி டைரக்டா கேட்கலாம். W is equal to weight of water divided by weight of solids, which means weight of water divided by weight of dry particles னு அர்த்தம். ஸோ பண்ணீங்கன்னா weight of saturated particles minus weight of dry divided by weight of dry into 100%. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க, வச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் மோஸ்ட்லி வராது, சம்டைம்ஸ் மேபி டைரக்டா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ ஃபீல்டுல எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸா பிரிக்கலாம். which means ஃபர்ஸ்ட் 2 சப் டைப்பா பிரிக்கலாம். ஃபீல்டு கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்னு burnt clay bricks or பக்கா பிரிக்னு சொல்லுவோம். இன்னொன்னு சன்ட்ரைட். ஸோ நம்ம வந்து பேர்ன் பண்றது இல்லைன்னா சன்ட்ரைட், இந்த 2 தான். ஓகேங்களா? ஆர் இதுக்கு நேம் வந்து இன்னொரு நேம் கச்சா பிரிக். ஸோ எஸ்எஸ்சி இதுலலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹிந்தி டேர்ம் வச்சு கேட்பாங்க, அதனாலதான். ஓகேங்களா? ஸோ அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். கச்சா பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த burnt clay brick இன்னும் 4 சப்டிவைட் பண்ணலாம். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஆர் இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு பில்லா பிரிக். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் burnt brick ஆர் ஜம்மா பிரிக். ஓகே, ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த burnt clay brick மட்டும் தான் நம்ம ஃபுல் பார்க்க போறோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் எடுத்துக்கலாம். இதுல உள்ள நான் இப்போ சொல்ல போற எல்லா பாயிண்ட்டுமே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேபிள் மோல்டட் பிரிக்கா இருக்கும். மோல்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா it should not be less than 10.5 Newton per mm square. ஸோ இதே வந்து kg per centimeter square கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும். 105 kg per centimeter square. And then next water absorption. இதோட water absorption பாத்தீங்கன்னா it should not be greater than 20% of its dry weight. Okay. ஸோ அண்ட் தென் இதை வந்து நம்ம வந்து 2 பிரிக் எடுத்து ஸ்ட்ரக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷனல் டாலரன்ஸ்னு ஒன்று உண்டு. ஸோ டைமென்ஷனல் டாலரன்ஸ் லிமிட் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா +or-3% இருக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கிளாஸ் பிரிக்ங்கிறது இது வந்து நமக்கு கிரவுண்ட் மோல்டட், அது வந்து டேபிள் மோல்டடு, இது வந்து கிரவுண்ட் மோல்டட் பிரிக்கு. அண்ட் தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா சிஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 7 Newton per mm square இருக்கணும். ஆர் 70 kg per centimeter square. டேட்டாஸ் நிறைய இருக்கும், எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் WN போட்டுக்கிறேன். இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 22% of its dry weight. ஓகே. அண்ட் தென் இதுக்கு இந்த செகண்ட் கிளாஸ் பிரிக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் கலர் இருக்காது. அண்ட் தென் இதோட டைமென்ஷனல் டாலரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +or-5%. எல்லாமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அது +or-3%, இது வந்து +or-5%. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் கிளாஸ் பிரிக். தேர்ட் கிளாஸ் பிரிக் பொறுத்த வரைக்கும் இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் it should be greater than 5.5 Newton per mm square or 55 kg per centimeter square. Okay. And then இதோட water absorption பாத்தீங்க அப்படின்னா it should not be greater than 25% of its dry weight. And then இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் கலர் மட்டும் இல்லை, அண்டர் பர்ன்டா இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் ஷேப்லயும் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று வந்து பார்த்துருப்போம், என்னன்னா ஓவர் பர்ன்ட் பிரிக். ஸோ அதுக்கு தனியாக இன்னும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு அக்ரிகேட்ஸ்க்குலாம் வந்து பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இது போக இன்னும் சில ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த ஹெட்டிங் போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் 35 30 அப்படி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 35 இருக்குன்னா அதை மட்டும் ஹைஃபன் போட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் should not less than 35 Newton per mm square அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதே தான் எல்லாத்துக்கும் ஃபாலோ அப் ஆகும். மேம் இந்த 12.5 வரைக்கும் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். டன் மேம். ஓகே. நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் அ பில்டிங் போட்டு அப்படி நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர் அப்சார்ப்ஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். The bricks when tested in accordance with the procedure laid down in இந்த கோட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. IS 3495 part 3 part 2. இதுல part 2 வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் சொல்லியிருப்பாங்க. part
1 வந்து compressive strength பத்தி, and then part 3 வந்து efflorescence பத்தி சொல்லியிருப்பாங்க. part 4 வந்து warpage பத்தி சொல்லியிருப்பாங்க. And part 4 வந்து part 4 warpage. voltage மேம். warpage, yeah. warpage மேம். WARPAGE. ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், bricks after மேம் bricks after bricks after 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 Okay, ma'am. immersion in cold water for 24 hours. For 24 hours போட்டு இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கான ஃபார்முலா காப்பி பண்ணிக்கோங்க. மேம் இதுக்கு அப்ரிவேஷன் இருக்கா மேம்? WWN WSN. WWனா weight of water content, WSனா weight of solids. ஓகே, ஸோ weight of solidsம் weight of dry solidsம் ஒன்று தான், அதனால தான் WD போட்டிருக்கோம். அது வந்து சேச்சுரேட்டட் வெயிட், WSATனா. சாயில்ல பார்த்துப்பீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாமே. காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்னு போட்டுட்டு இந்த சப்டிவிஷன் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளோ சார்ட்டை. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு தனித்தனியா பாயிண்ட் சொல்றேன். Ma'am, that overburnt brick or ஜம்மா பிரிக். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் கடைசி எக்ஸ்ட்ரா. எஸ் மேம். ஓகே, ஸோ இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. It should produce metallic ringing sound. It should produce metallic ringing sound when struck with another brick. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் பிரிக். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டபிள்யூங்கிறது வாட்டர் அப்சார்ப்ஷன், டிடிங்கிறது டைமென்ஷன் டாலரன்ஸ். நீங்க எக்ஸ்பான்ஷனோடய போட்டுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். அதுல இன்னொரு பாயிண்ட், it does not have uniform color. Next, Ma'am, it does not have uniform color. அவ்வளவுதானே மேம்? அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கிளாஸ் பிரிக். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? ஏஇ மேம். ஏஇ எல்லா எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ற மாதிரி, பட் ஏஇ தான் ப்ரையாரிட்டி. ஓகே. நீங்க? மேம் நான் டிஆர்பி. ஓகே. இப்பதான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே தான். ஏஇ ப்ரிப்பேர் பண்றதா சைடு பை சைடு ஜிஎஸும் பார்த்துவாங்க. டிஆர்பி மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ கிளாஸஸ் இல்லாத டைம்லாம் அது பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ்எஸ்சி ஜேஇ வருதுல, அதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க கண்டிப்பா. ஓகே மேம். மேம் அது ரீசனிங் வருதுல மேம், அதுக்கு என்ன எது படிக்கலாம்னு தெரியுமா மேம்? ரீசனிங் வந்து நீங்க தனியான்ட்டு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். டாபிக் வைஸா தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ பார்த்துட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 20 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். நமக்கு 2022 வரைக்கும் நடந்ததுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2022லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மார்னிங் பேட்ச் அந்த மாதிரி பேட்ச் மாறி மாறி ஒரு 8 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு செட்லயும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் அந்த ஒரு செட்டுக்குள்ளது மட்டும் மிக்ஸ்டா இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு அந்த டைமிங்குள்ள முடிக்கணும், அவ்வளவுதான். கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு ஐடியா தெரியறதுக்கு வேணா நீங்க ரீசனிங் அந்த டாபிக் வைஸ் யூடியூப்ல நிறைய பேரை வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இப்போ அனலாகின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனலாகினா என்ன அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு டாபிக் மட்டும் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, போதும் அதுக்கு. ஓகே மேம். ஓகே. இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அண்டர்பர்ன்ட் and not uniform in shape. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் bricks இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் heavy duty burnt clay bricks. ஸோ இதுக்கு கோட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா IS 2180. ஓகே, ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நமக்கு burnt clay brick மாதிரி தான் சிமிலரா இருக்கும். சைஸ் எல்லாமே சேம் தான், பட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 40 இருக்கும் and then 45 ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதில் வந்து பார்த்தோம்னா 12.5 35 அது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். மேக்ஸிமமே 35 தான் பார்த்துருப்போம். இது வந்து ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்குங்கிறது சைஸ் ஷேப் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கூட 40-45 நமக்கு இருக்கும். ஓகேங்களா? 40னா என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஷுட் பி கிரேட்டர் than 40 நியூட்டன் per ounce square. 45னா ஷுட் பி கிரேட்டர் than 45 நியூட்டன் per ounce square. இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும். இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறது இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் than 10% ஆஃப் அந்த ஓவரால் வெயிட் இருக்குல்ல. 24 hours நம்ம வந்து வாட்டர்ல இமர்ஸ் பண்ணது எடுத்து பாக்குறப்போ அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 10%க்கு மேல இருக்கக்கூடாது. இது வந்து இந்த பிரிக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த பிரிக்ல இன்னொன்னு எஃப்ளோரசன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு ஒயிட் பேட்சஸ் ஸ்டெய்னிங் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எஃப்ளோரசன்ஸ் வந்து நெல்லா இருக்கணும், மீன்ஸ் 0வா இருக்கணும், எஃப்ளோரசன்ஸே இருக்கக்கூடாது. இந்த பிரிக் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரிக் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா பிரிக்கோட அந்த கோட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்ட், வாட்டர் அப்சார்ப்ஷன் இம்பார்ட்டன்ட், அதோட யூசஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எஃப்ளோரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ், இல்லைன்னா என்னென்ன பிரிக்ஸுக்குலாம் எஃப்ளோரசன்ஸ் 0, இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் பிரிக் பாத்தீங்க அப்படின்னா burnt clay perforated bricks. ஓகே, ஸோ இதுக்கான கோட் நம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், 2222. ஓகேங்களா? ஸோ perforated bricksனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரிக் இருக்குல்ல, ஸோ இந்த பிரிக்ல இந்த மாதிரி ஹோல்ஸா இருக்கும். ஓகேங்களா? பெர்ஃபரேட்டட்னாலே ஹோல்ஸ் தான். இந்த ஹோல்ஸ்ங்கிறது நமக்கு இப்படி இன்டெப்தா இங்க வரைக்குமே நமக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து த்ரூ அவுட் எல்லா திக்னஸ் ஃபுல்லாவே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ், பர்ன்ட் கிளே பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ்ங்கிறது. இதோட மினிமம் ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 7 நியூட்டன் per mm square on net ஏரியா. ஓகே, ஸோ நெட் ஏரியானா என்ன அப்படின்னா ஓவரால் டோட்டல் ஏரியால அந்த ஹோல்ஸோட ஏரியாலாம் மைனஸ் பண்ணி போக ஒரு ஏரியா வரும்ல, அந்த ஏரியால 7 நியூட்டன் per mm square இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறது இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் than 15%. அதே மாதிரி எஃப்ளோரசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் ஷுட் பி இன் ஸ்லைட் கண்டிஷன். ஸோ இதுலாம் நம்ம வந்து பார்ப்போம், நில்னா என்ன, ஸ்லைட்னா என்ன, மாடரேட்னா என்ன, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு எஃப்ளோரசன்ஸ் வந்து ஸ்லைட்டா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பெர்ஃபரேஷன் பார்த்தோம்ல, அந்த பெர்ஃபரேஷனோட ஏரியா, ஸோ ஏரியா ஆஃப் பெர்ஃபரேஷன் வந்து அதாவது நமக்கு ஓவரால் ஹோல்ஸும் ஃபுல்லா நிறைய ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது.
இது வந்து நமக்கு ஓவரால் அந்த ஃபேஸ்ல இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் than 30 to 45% of area of face. ஓகே. அண்ட் தென் அதுல உள்ள ஒவ்வொரு பெர்ஃபரேஷனுக்கும் ஈச் பெர்ஃபரேஷனோட ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஹோலோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஈச் பெர்ஃபரேஷன் should not be greater than 500 mm square. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு நார்மலா வெயிட் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஓவரால் அந்த ப்ரிப்பரேஷன் பிரிக் ப்ரிப்பேர் பண்றப்போ கிளே குவான்டிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா. ஸோ அதனால இதை வந்து நிறைய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்க்குலாம் வந்து பேனல் வால்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வீட்லயும் பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்ட்டிஷன் வால்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்குலாம் இந்த பிரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு லோட் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு வால் கவரேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் third one, burnt clay, hollow bricks, hollow blocks, or no name irukku. This is called cavity blocks or cellular block. இதெல்லாம் இதோட other names. hollow blockனா தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இதோட கோட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா IS 3952. ஸோ இந்த வால் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் ஃபுல்லா ஸ்ட்ரெச்சர், ஸோ அடுத்து பிரிக் மேசன்ரி பார்ப்போம், அதில் பார்த்தா தெரியும் ஸ்ட்ரெச்சர்ன்னு இருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி கீழே உள்ள லேயர்லையும் ஸ்ட்ரெச்சர்னு வச்சுக்கோங்களேன். இடையில வந்து ஃபுல்லா ஹாலோவா விட்டுருவோம்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வால்க்கும் இன்னர் வால்க்கும் இடையில உள்ள அந்த ஹாலோ ஸ்பேஸ் இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பர்ன்ட் கிளே ஹாலோ பிளாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சில இடங்கள்ல நமக்கு சவுண்ட் வந்து நமக்கு உள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்சுலேஷன் நமக்கு வந்து அகேன்ஸ்ட் ஹீட், சவுண்ட், அதே மாதிரி நமக்கு டேம்ப்னஸ் கிரியேட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் மேசன்ட்ரியோட ஓவரால் அந்த டெட் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் வாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மினிமம் ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா 3.5 Newton per mm square. And then இதோட water absorption should not be more than 20%. Okay, so இது வந்து burnt clay hollow blocks பொறுத்த வரைக்கும். Next, fourth one, refractory bricks or fire clay bricks. ஸோ நேம்லயே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் வந்து இது ரெசிஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா up to 1700 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வரைக்கும் இதால ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நிறைய ஃபர்னேசஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு லைனிங் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெஃப்ராக்டரி பிரிக்ஸை அகெயின் 3 டைப்ஸா வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிட் பிரிக், அண்ட் தென் basic brick, next neutral brick. இந்த மாதிரி நேம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு பேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஆசிட் பிரிக்ல இன்னும் நமக்கு 2ஆ ஸ்பிளிட் ஆகும், ஃபயர் பிரிக் அண்ட் தென் சிலிக்கா பிரிக். அதே மாதிரி பேசிக் பிரிக்ல 3ஆ ஸ்பிளிட் ஆகும், பாக்சைட், டோலமைட், மேக்னசைட். ஓகே. அதே மாதிரி நியூட்ரல் பிரிக் பொறுத்த வரைக்கும் குரோம் பிரிக். ஸோ இந்த மாதிரி நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல மிக்ஸ் பண்ணி கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சில டைப் ஆஃப் பிரிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் சில பிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் புல்நோஸ் பிரிக். ஸோ புல்நோஸ் பிரிக் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி கர்வ்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் கார்னரா அவாய்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் பேரு புல்நோஸ் பிரிக். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கோப்பிங் பிரிக். இதெல்லாம் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். கோப்பிங் பிரிக். கோப்பிங் பிரிக்ங்கிறது இப்போ சில நம்ம இப்போ வாசல்ல காம்பவுண்ட் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி நமக்கு
ப்ரொவைட் பண்ணிருப்போம்ல அதுதான். இதுதான் வந்து கோப்பிங் பிரிக். இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்கிறது தான் கோப்பிங் பிரிக்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்குன்னா இப்போ நமக்கு மழை பெய்யுது அப்படின்னா அந்த தண்ணிலாம் ஈஸியா ட்ரெயின் ஆஃப் ஆகுறதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் 7th ஒன் கிங் க்ளோஷர் பிரிக். ஸோ கிங் க்ளோஷர் பிரிக்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஹெட்டர்ல பாதி அண்ட் தென் ஸ்ட்ரெச்சர்ல பாதி இந்த மாதிரி கட் ஆயிருக்கும். இது வந்து கிங் க்ளோஷர் பிரிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஹெட்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் அந்த ஃபேஸ்க்கு இடையில கட் ஆகுறது வந்து கிங் க்ளோஷர் பிரிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் குயின் க்ளோஷர் பிரிக். ஸோ குயின் க்ளோஷர்னா ஸோ இப்படி பிரிக் இருக்குன்னா சாரி நினைக்கிறேன். ஓகே அதெல்லாம் உங்களுக்கு அகைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒன் புல்னோஸ் பிரிக். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜுக்கு பதிலாக சோடா இருக்கும். அண்ட் தென் கோப்பிங் பிரிக். அண்ட் தென் கிங் க்ளோஷர். அண்ட் தென் நெக்ஸ்ட் குயின் க்ளோஷர். குயின் க்ளோஷர்ங்கிறது என்னன்னா ஒரு ஹெட்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி நமக்கு கட் ஆகுறது. இது வந்து ஒரு ஹெட்டர் டு ஒரு ஸ்ட்ரக்சர் கட் ஆச்சுன்னா கிங் க்ளோஷர். ஒரு ஹெட்டர் டு அனதர் ஹெட்டர் கட் ஆச்சுன்னா குயின் க்ளோஷர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிவல்டு க்ளோசர். பிவல்டு க்ளோசர்னா இப்போ ஒரு பிரிக்கோட அந்த எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து ஹெட்டரோட பாதி வரைக்கும் ஸோ இந்த மாதிரி கட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது பிவல்டு க்ளோசர். இந்த லாஸ்ட் ஒன் பேட். பேட்னா ஸோ சாரி ஒரு ஹெட்டர்ல இருந்து ஒரு ஹெட்டர் கட் பண்ணா குயின் க்ளோஸ்ன்னு சொன்னோமா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரெச்சரை கட் பண்ணோம்னா அது வந்து பேட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 3rd கிளாஸ் பிரிக் வரைக்கும் காப்பி பண்ணிருக்கீங்க அப்படிதானே? எஸ் மேம். அண்ட் தென் அதுல வந்து ஓவர் பர்ன்ட் ஒரு ஜம்மா பிரிக் போட்டிருப்போம்ல, எஸ் மேம். அதுல ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அக்ரிகேட். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக்ஸ் போட்டு நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. Ma'am, it can be used in aggregator. Used as a aggregate. Next special type of brickல first இந்த brick heading போட்டுக்கோங்க. IS2180 அந்த கோடையும் நோட் பண்ணிக்கோங்க. Done, ma'am. Okay. So அதுல first point, these are similar to burnt clay bricks, and of the same size but with high compressive strength. அதுல நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 40 வந்து போட்டு ஹைஃபன் போட்டுக்கோங்க. கிளாஸ் 40 hyphen compressive strength should be greater than 40 Newton per mm square. 40 Newton per mm square, right? 40 Newton per mm square, but less than 45 Newton per mm square. Next, class 45 போட்டு hyphen போட்டு compressive strength should be greater than 45 Newton per mm square. Next point, water absorption should not be greater than 10% after 24 hours
After 24 hours, immersed in water. Immersed in water. Next point, efflorescence should be nil. Next, users சொல்லிட்டு side heading போட்டுக்கோங்க. Users. First one, industrial foundation. Industrial foundation. Second one, bridge structures. மேம் கேக்கல. Bridge structure. பிரிட்ஜா மேம்? Bridge structures. Third one, multi-story building. Multi-story building. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். Next, second one. Second note பண்ணிக்கோங்க. Burnt clay perforated brick. Code number IS2222. எஸ் மேம். Next, the first point. Perforated bricks contain cylindrical holes throughout the thickness. மேம் cylindrical Holes எஸ் மேம். throughout the thickness. Next point, the minimum average compressive strength. The minimum average compressive strength of 7 Newton per mm squared. Of 7 Newton per mm squared on net area. On net area. Next point, water absorption should not be greater than எஸ் மேம். 15%. Next point, efflorescence should not be more than slight. Efflorescence should not be more than slight. Next point, the area of perforation should not be greater than 30 to 45%. 30 to 45%. Of area of face. Next point, area of each perforation should not be greater than 500 mm square. Screenல இருக்குல்ல அதான். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அதுல யூசர்ஸ் செட்டிங் போட்டுக்கோங்க. First point, they are light in weight. They are light in weight and require less quantity of clay.
for the preparation. Next point. Used for constructing panel walls. Used for constructing panel walls. For multi-storied building. Used for constructing panel walls for multi-storied building. And providing partition walls. Note பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Next, third one. Burnt clay hollow block or cavity block or cellular block. அந்த code number note பண்ணிக்கோங்க. Point note பண்ணிக்கோங்க. Yes, ma'am. First point, insulation against heat, Ma'am, insulation against heat, ma'am. Heat, insulation against heat, sound. Ma'am, heat, Sound and dampness to the building. Next point. These are used to reduce the dead weight of Ma'am, reduce the dead weight of ma'am dead weight. Dead weight of masonry. Dead weight of the masonry and for exterior as well as partition walls. Next point, minimum average compressive strength. Minimum average compressive strength is 3.5 Newton per mm squared. Is 3.5 Newton per mm squared. Next, water absorption. Water absorption should not be more than 20%. Next, fourth one, refractory bricks or fire clay bricks. Note பண்ணிக்கோங்க. அதுல first point, fire clay are capable of resisting very high temperature up to 1700 degrees Celsius. 1700 degrees Celsius. Next point, used in lining of furnaces
used in lining of furnaces. Next point. Classification of refractory bricks or as follows போட்டு இந்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆசிட் பிரிக்ல, ஃபயர் பிரிக், சிலிக்கா, பேசிக்ல பாக்சைட் பிரிக், டோலமைட் பிரிக், மேக்னசைட் பிரிக், நியூட்ரல்ல குரோம் பிரிக். நோட் பண்ணிட்டீங்களா? நோ மேம். ஓகே. மேம் நியூட்ரல் பிரிக்ல குரோம் பிரிக்கா? குரோம் பிரிக். CHROME. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் புல் நோஸ் பிரிக்னு போட்டு இந்த டிராயிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. டு அவாய்ட் ஷார்ட் கார்னர். டு அவாய்ட் ஷார்ட் கார்னர். நெக்ஸ்ட் கோப்பிங் பிரிக் போட்டு அந்த டிராயிங் போட்டுக்கோங்க. டு ட்ரைன் ஆஃப் வாட்டர் as soon as possible. To drain off water as soon as possible. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் கிங் க்ளோஷர் பிரிக்கு அந்த டிராயிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் ஒன் ஹெட்டர் ஃபேஸ் டு ஒன் ஸ்ட்ரக்சர் ஃபேஸ். கட் Ma'am? ஒன் ஹெட்டர் ஃபேஸ் டு ஒன் ஸ்ட்ரக்சர் ஃபேஸ். கிங் க்ளோஷருக்கு cut one header face to one stretcher face. Sorry. Okay. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் குயின் க்ளோஷருக்கு அந்த டிராயிங் போட்டுக்கோங்க. cut one header face to another header face. Cut one header face to another header face. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் டிவல்டு க்ளோஷர் அந்த டிராயிங் மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டுக்கு அந்த டிராயிங் நோட் பண்ணிக்கோங்க. கட் ஒன் ஸ்ட்ரெச்சர் டு another ஸ்ட்ரெச்சர். கட் ஒன் ஸ்ட்ரெச்சர் டு another ஸ்ட்ரெச்சர். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ அவ்வளோதான். பிரிக்ல இன்னும் ஒரு டாபிக் ரிமைனிங் இருக்கு, மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னு சொல்லிட்டு கோர் புக்ல உள்ளது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் தென் பிரிக் மேசன்ரி, ஸ்டோன் மேசன்ரிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. மேம் பிவல்டு க்ளோஷர் பிரிக்ல எதுவும் எழுத வேணாமா? இல்ல, பாயிண்ட் எதுவும் வேணாம். அந்த டிராயிங் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். ஓகே மேம். ஒன் கார்னர் டு ஒன் ஹெட்டர். ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.